ஹல்லேலூயா. பஸ்ல வந்து பின்னாடி எழுதியிருப்பாங்க, எல்லா பஸ்லயும் எழுதியிருப்பாங்க. என்ன எழுதியிருப்பாங்க? விரைவு பேருந்து விபத்தை தடுக்க 10 மீட்டர் இடைவெளி விட்டு வர அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அது மாதிரி நீங்க வந்தோடனே 10 மீட்டர் இடைவெளி விட்டு பின்னாடி போய் உட்காந்துருக்கூடாது. அடுத்த இடத்துல யார் வந்தாலும் நேரம் முன்னாடி ஓடி வந்துடணும். எது விபத்தை வச்சு அது நடக்காது இல்லையா? கர்த்தருடைய ஆலயம் மட்டும் தான் முன்னாடி வாங்கன்னு கூப்பிடுற இடம். அதனால ஓடி வந்து முன்னாடி உட்காந்துக்கோங்க. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 31வது அதிகாரம், சங்கீதம் 31 23வது வசனம். சங்கீதம் 31. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். இது ஒரு கட்டளை, அப்படி எடுத்துக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட பிரதான கட்டளை எது? தேவனாகி கர்த்தரிடத்து முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. இதுதான் முதலாம் பிரதான கட்டளை இல்லையா? அது புதிய ஏற்பாட்டுல சொல்றாரு, பழைய ஏற்பாட்டுல சங்கீதத்துல அழகா போட்டிருக்கு. கர்த்தருடைய பரிசுத்தவான்களை நீங்கள் எல்லாரும் அவரிடத்தில் அன்பு கூறுங்கள். நம்மளாம் யாரு? பரிசுத்தவான்கள் இல்லையா? ரத்தத்தால கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் யாரு? பரிசுத்தவான்கள். என்னைக்கு அவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் மன்னிங்க என்று நாம் கேட்கிறோமோ அப்பொழுது ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறார். நாம் பரிசுத்தவான்களாய் மாறுவோம். யாராவது அந்த அனுபவத்தை பெற்றுவிட்டால் ரொம்ப ஈஸி வழிதான். உண்மையா அவருடைய ரத்தத்தை விசுவாசித்தா போதும், நம்ம ஆண்டவர் பரிசுத்தவான்களாய் மாற்றிக்கிறார். மாற்றப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற கட்டளை என்ன? அவருடைய பரிசுத்தவான்களை அவர்கள் என்ன செய்யுங்க? அன்பு கூறுங்கள். இந்த உலகத்துல ரொம்ப முக்கியமானது என்னதுதான்? அன்பு தான். அதனாலதான் கொரிந்தியர்ல சொல்லும் போது எல்லாவற்றிலும் அன்பு என்னது? தெரியும். நிறைய அன்பு இருக்கு உலகத்துல. பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல காட்டுற அன்பு, பெற்றோர் பிள்ளைகள் இடத்துல காட்டுற அன்பு இல்லையா? கணவன் மனைவியிடம், மனைவி கணவனிடம், எல்லாம் பல அன்புகள் இருக்கு. எல்லா அன்புகளிலும் பல ஏற்றத்தாழ்வுகளும் என்ன செய்து இருக்குது. இவைகள் எல்லாவற்றிலும் நம்ம பொதுவாக உலகத்தில் எடுத்துக்கிட்டா தாய் அன்பு ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் நினைக்கிறேன் நம்ம சொல்லி பெருசாகிக்கிட்டு இல்லையா? அப்பா அன்பு அதோட பெருசுதான். அவர் ஆனால் சொல்லவே மாட்டார். வாய் திறந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன்னு இல்லையா, எவ்வளோ சம்பாதிக்க அப்படின்னா அப்பா வந்து சொல்லவே மாட்டாங்க. எப்பவுமே அப்பா பார்த்தா ஒரு டவர் பீஸ் மாதிரியே தான் என்ன செய்ய தெரியும். ஆனால் அவர் வந்து எவ்வளோ அன்புள்ளவருங்கிறது வந்து உள்ள போய் ஆளுன்னு பார்த்தா தான் தெரியும். ஆனால் அம்மா அன்பு தெரியும். ஏன்னா அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உனக்கு எப்படி வளர்த்துன்னு தெரியுமா இல்லையா, உனக்கு என்னெல்லாம் தெரியும் தெரியுமா, கை காய் ஊட்டினேன்னு அர்த்தம், தோளெல்லாம் தூக்கி சொன்னதான் அர்த்தம். இப்படியே சொல்லியே காட்டுவாங்க. எதுவுமே எல்லா அன்புமே மேலானது தான் இல்லையா? அப்பாவோட அன்பு, அம்மாவோட அன்பு. அந்த அன்பை நம்ம ஏற்றுக்கொள்றதுக்கு பிரதிபலமா என்ன செய்வோம்? சில கிஃப்ட் கொடுப்போம். ஒரு பர்த்டே வந்த உடனே இல்லையா, அம்மாவுக்கு போய் ஒரு வாங்கி கொடுக்கறது, அப்பாவுக்கு வாங்கி கொடுக்கறது இல்லையா, கணவன் மனைவிக்கு வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு. அன்புக்கு ரொம்ப சில கிஃப்ட் கொடுக்குறோம். எல்லாருமே அன்புக்கு சின்னமா அவங்க சொல்லுவாங்க. ஷாஜகான் மும்தாஜ் ரொம்ப நேசித்ததுனால இல்லையா தாஜ்மஹாலை கட்டினேன். இவர் தாஜ்மஹாலை கட்டினதுனால மும்தாஜுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இவர் தாஜ்மஹாலை மும்தாஜுக்கு தான் கட்டினாரு. அது ஏதாவது ஒரு யூஸ் இருக்கா மும்தாஜுக்கு? ஒரு யூஸ் இல்லை. செத்து போன பிறகு ஒரு கலரை கட்டினார். தப்பு சொல்ல வரல. நம்ம மனிதர்கள் காட்டுகிற சில அன்பினுடைய பிரதிபலங்கள்ல என்ன இருக்காது? சம்டைம்ஸ் யூஸே இருக்காது. அந்த பர்சனுக்கு யூஸ் இருக்காது. ஒரு வேடிக்கையான ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு கணவன் மனைவியும் ஒரு ரொம்ப நல்லா நேசிச்சாங்க. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப வறுமை. அவங்க குடும்பத்தில் அவங்க ஏதாவது செய்யணும்னா அவங்களுக்கு முடியாத அளவுக்கு கொஞ்சம் வறுமையான குடும்பம். அவங்க வந்து அந்த அம்மா வந்து ஒரு கிளிப்பு எப்பவும் ரொம்ப விரும்பி போடுவாங்க, நல்லா அழகா இருக்கும். அது ஒரு நாள் தவறி கீழே விழுந்து உடஞ்சி போச்சு. அப்புறம் ரொம்ப பதறாங்க, ஐயோ எனக்கு கிளிப்பே இல்லை, உடஞ்சி போச்சு. அவருக்கு ரொம்ப கஷ்டம். சரி ஆசைப்பட்டாங்க. ஒன்று வாங்கி கொடுக்க கூட நமக்கு என்ன இல்லை, திராணி இல்லை, ஏன்னா ரொம்ப கவலைப்பட்டார். அதே மாதிரி அவருக்கு பார்த்தீங்கன்னா வாட்ச் ஒன்று வச்சுருந்தாரு. அந்த வாட்சோட ஸ்ட்ராப் பிரிஞ்சு போச்சு. எனக்கு வாட்ச் கட்டுறதுக்கு இல்லையேன்னு அவர் ஃபீல் பண்ணார். இந்த அம்மா நினச்சிது, சரி ஒரு ஸ்ட்ராப் வாங்கி கொடுக்கணும்னா கூட நம்மகிட்ட என்ன இல்லை, காசு இல்லை. 2 பேத்துக்கும் மனசு இருக்கான என்ன இல்லை, காசு இல்லை. ஆனால் 2 பேரும் மனசில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது கண்டிப்பாக செய்துக்கிடணும் அப்படின்னு மனசில் நினச்சிருக்காங்க. அப்போ ஒரு நாள் இவர் நினைச்சார், வெளியே போன உடனே அவர் யோசிச்சார், என்னுடைய வாட்ச் ஏதாவது வித்துட்டு, இது கொஞ்சம் ரூபா தான் போகும் ஸ்டாப்ல, எனவே வித்துட்டு கிடைக்கிற காசை
அவளுக்கு ஒரு கிளிப் வாங்கிட்டு போகணும்னு எனக்கு ஒரே சந்தோஷம். போய் என்ன பண்ணாரு, வித்துட்டார். விற்று அந்த காசை கொண்டு போய் நல்ல கிளிப் வாங்கி வச்சுக்கிட்டாரு. எப்படா சாயங்காலம் ஆகும் நம்ம கொண்டு போய் அவளுக்கு கொடுத்துடணும். அந்த அம்மா நினச்சாங்க, சரி பாவம் ஒரு ஸ்டாஃப் இல்லாமல் இருக்காரு, நம்மகிட்ட வேற ஒன்றுமே இல்லை, கடையில் கொண்டு போய் நம்ம ஹேரை கட் பண்ணிடுவோம், அதுக்கு ஒரு ப்ரைஸ் தருவாங்க இல்லையே, ஒரு வேலை கொடுப்பாங்க. அந்த வேலையை அந்த ரூபாயை வச்சு என்ன கேன்சர் பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி தான் நமக்கு முடி யூஸ் பண்ணுவாங்க, அதில் நம்ம வெட்டி கொடுத்துட்டு அதில் வர காசு அவருக்கு ஒரு ஸ்டாப் வாங்கணும்னு இந்த அம்மா என்ன பண்ணி வச்சுது, கொண்டு போய் கடையில் கொண்டு முடியை கொடுத்துருச்சு. கொடுத்துட்டு கொடுக்குற காசை வாங்கிட்டு வந்து கடையில் போய் ஒரு ஸ்டாப் வாங்கிட்டு வந்து வச்சிருச்சு. சாயங்காலம் ஒரு ஆசையோடு வராரு, எதோட கிளிப்போட. இந்த அம்மாவுக்கு மாட்டேன் என்ன முடி, இந்த அம்மா முடியை வைத்து ஒரு ஸ்டாப்பை வாங்கி வச்சிருந்துச்சு. அந்த ஸ்டாப்பை வச்சு யாருக்கு பிரோஜனம் இல்லை, அவருக்கு வாட்சி இல்லை, ஸ்டாஃபுக்கு வாட்சி. இப்படிதான் நம்ம மனுஷர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யற பரஸ்பரம் ஒரு அன்புக்கு என்னத்தையோ கொடுக்க போறோம்னு பேரில் கொடுப்போம். அதுல என்ன இருக்காது, ஒரு யூஸே இருக்காது. நிறைய வீடுகளில் நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கும். ரொம்ப ஆசைப்பட்டு சாரி எடுத்து வருவாங்க, வந்தோடனே அம்மா சொன்னாங்க, சே இந்த கலர் எனக்கு பிடிக்குதுன்னு பிடிக்காது, ஏங்க இப்படி பண்ணீங்க, காசு ஏன்ட்ட கொடுத்துருந்தா நானாவது வாங்கிட்டு போயிருப்பேன். ஏன்னா நம்ம கொடுக்குற அந்த அன்பினுடைய சில காரியங்கள்ல பெரிய யூஸ் ஒன்று இருந்த மாதிரியே தெரியாது. ஆனால் எனக்கு கொடுக்கணும், அன்பு பாராட்டணும், எல்லார் இடத்துல அன்பா இருக்கணும் இல்லையா. அவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லாரும் அவரிடத்தில் அன்பு கூறணும். ஏன் நம்ம அவரிடத்துல அன்பு கூறணும்னா, அவர் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை, பரிசுத்த மாசற்ற குற்றமற்ற இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டாங்க. அல்லேலூயா. அதுக்கு நம்ம கண்டிப்பா அன்பு கூர்ந்தே தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அன்பு கூற நம்ம கடனாளிகளா இருக்கிறோம். ஆனா அன்பு கூறுகிற நமக்கு அவர் கொடுக்கிற பிரதிபலன் இருக்கு பாருங்க, அது இந்த மனுஷன் கொடுக்குற மாதிரி யூஸ்லெஸ் இல்லை, அது ப்ரெஷியஸ். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம அவரை நேசிக்கிறதுனால நமக்கு என்ன கொடுக்குறாரு, அதுதான் நம்மளுக்கு என்ன செய்ய போறோம் பார்க்கணும். மனுஷன் நேசித்து கொடுக்கறது சில வேளையில மாறி போகும். ஏன்னா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லா தெரியும். ரொம்ப ஆசைப்பட்டு ஒன்று வாங்கி கொடுத்துட்டு சண்டை வந்து கொண்ட கொண்ட போதும் நீ நானும் இல்லையா போதும் கொண்ட அப்படின்னு சொல்லி கொடுத்ததை வாங்கிடுவோம். நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது இல்லையா. அவர் நமக்கு கொடுக்கிறது, அவரை நேசிக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறது ரொம்ப ப்ரெஷியஸ் ஆகுது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவர்கிட்ட வர கிஃப்ட் வாங்க ஆசையா இருக்கு? ஹல்லேலூயா. அப்ப எத்தனை பேர் அவரை நேசிக்க போறீங்க? ஹல்லேலூயா. அவரை நேசிக்கிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி எடுத்துக்கிற நன்மை என்னன்னு பார்க்க போறோம். அன்பு கூறுகிறவர்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நான் தனியாக தான் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணேன், பாஸ்டர் தனியாக தான் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணேன். ரெண்டு பேரும் யாருமே நான் என்ன சொல்ல போறேன்னு பாஸ்டருக்கு வரைக்கும் தெரியாது. பாஸ்டர் மெசேஜ் கொடுக்கும்போது அவங்க என்ன கொடுக்க போறான்னு எனக்கு தெரியாது. ஆனா சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கு பாருங்க, கர்த்தர் ஒரு தடவை விளம்பினா ரெண்டு தடவை கேட்டேன், வல்லமை அவருடையது. அல்லேலூயா. ஆனா பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே டாபிக்கை தான் எடுத்திருக்கிறோம். அது எவ்வளவு ஆச்சரியமானது, எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப ஆண்டவர் திரும்பி ஒரு தடவை உறுதிப்படுத்துகிறாரோ என்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுது. நீங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஆராதனையை நீங்க வீட்டுல ஆன்லைன்ல போய் கேட்டு பாருங்க. அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு என்று அவர்கள் செய்தி கொடுத்தாங்க. இன்னைக்கு நான் அதே கருத்தை தான் சொல்றேன். அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் என்னென்ன நன்மையெல்லாம் செய்ய போறோம், நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 31வது வசனம். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தாவே அவருடைய பகைக்கிற யாவரும் இப்படியே அழைக்கடவர்கள், அவரிடம் அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவுள் என்று பாடு. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் எப்படி இருப்பாங்களா? வல்லமையோடு உதிக்கிற, அப்படியே நடு பகல்ல பிரகாசித்து கொண்டிருக்கிற சூரியனை போல இருப்பார்கள். நம்மலாம் நிறைய பேர் விஷ் பண்ணும்போது சொல்லுவோம் இல்லையா, உங்களுக்கு ஒரு பிரைட்ஃபுல் ஃபியூச்சர் அமையணும் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்கு அப்படி சொல்றோம்? ஏன் உங்களுக்கு ஒரு காரியம் வரணும்னு சொல்லுங்களேன் போய் யாருக்காவது. அவ்வளவுதான், உங்க நேமே இல்லையா கான்டாக்ட் லிஸ்ட் இருந்து தூக்கிடுவாங்க இல்லையா. நமக்கு அது பிடிக்காது. பிரைட்ஃபுல் ஃபியூச்சரை நம்ம எதிர்பார்க்கிறோம். வசனம் சொல்லுது, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் எப்படி இருப்பாங்களா? வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல பிரகாசிக்க கடவுள்.
எத்தனை பேர் நம்மள சூரியனை போல பிரகாசிக்கணும்னு விரும்புறீங்க? ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஒன்னே செய்ய வேண்டியது ஒண்ணுதான், அவரிடத்துல என்ன செய்ய வேண்டும்? அன்பு பண்ணணும். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மோசே. அது வல்லமையோடு உதிக்கிற பிரகாசம் என்பது வெறும் ஃபேஸ்ல அப்படி மட்டும் பிரகாசம் மட்டும் இல்லை, வாழ்க்கையும் ஒரு பிரகாசம். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மோசையுடைய வாழ்க்கையும் பிரகாசம் தான். அவர் தேவனோடு பேசிட்டு இறங்கி வராரு. அந்த வசனத்தெல்லாம் வாசிக்காட்டாலும் அதை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்படி வரும்போது அப்படி முகம் என்ன செய்ததா? பிரகாசித்தது. நீங்க அந்த இடத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அந்த இடத்துல 17வது அதிகாரத்துல வரைக்கும் நீங்க வாசிக்கணும்னா வீடியோல போய் வாசிட்டீங்க. அவர் பேசிட்டு போற வரைக்கும் அவர் என்ன செய்துக்குவாராம்? முக்காடு போட்டுக்குவாரா. அவர் திரும்பி போய் அந்த வாசல் கூட போகிற வரைக்கும் எல்லாரும் கூடார வாசல்ல இருந்து அவர் என்ன செய்வாங்களாம்? அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதை நீங்க அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு ஒரு ஹானர் பண்ணியிருக்காரு பாருங்க. ஆண்டவர் கூட பேசுவாரு, அழகா போட்டிருக்கு. அவர் கூட பேசும்போது அவர் முகத்தை என்ன செய்ய மாட்டாராம்? மூட மாட்டாராம். ஏன்னா அவர் பிரகாசமானவர். அவற்றிலிருந்து ஒரு ஒளியை பெற்றுக்கொள்கிறார். வந்து ஜனங்களோடு பேசும்போது ஐயோ மோசையை டைரக்டா பார்க்க முடியல, அந்த அளவு ஒரு பிரகாசம். இந்த மோசையை அப்படி பிரகாசித்தார். அதே மாதிரி அவருடைய லைஃப் பாருங்க. அவரை போல ஒரு லீடர், அது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சாலிட்டரி லீடர். அவரை யாரு கூட என்ன செய்ய முடியாது, கம்பேரே பண்ண முடியாது. தனித்துவமான ஒரு 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 லீடர். ஏன்னா 6 லட்சம், அதாவது புருஷர்கள் மனை எல்லாத்த 10-30-40 லட்சம் ஜனங்களை ஒரு நாள் 2 நாள் அல்ல 40 வருஷம் வனாந்திரத்துல வழி நடத்தின ஒரு அற்புதமான லீடர். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த அளவுக்கு, ஏன்னா மோசே தேவனிட்ட இருந்ததான் ரொம்ப அன்பு கொடுத்தார். ஒரு சிநேகிதனோடு பேசுகிறது போல ஆண்டவர் மோசையோட என்ன செய்தார்? பேசினார். அப்படியே நம்ம திரும்ப சொல்லலாம், ஒரு சிநேகிதனோடு பேசுகிறது போல மோசே ஆண்டவரோட என்ன செய்தார்? 40 நாள் போய் உட்கார்ந்துட்டார். என்னவோ பண்ணிக்கோங்க, நீ என்ன ஆனாலும் எனக்கு அவளே இல்லை, எனக்கு யார் வேணும்? ஆண்டவருடைய சமூகம் வேணும். ஒவ்வொரு நாள் அதிகாலையில் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து, ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை வந்தா நேரம் ஓடி போவார் ஆண்டவர்கிட்ட. ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றது போல. இன்னைக்கு அநேகமா நம்ம அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றது யார் கூடயா தான் இருக்கும்? ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கும் இல்லையா? அவர் அப்படிதான் ஒரு ஆண்டவர் மேல அவ்வளோ அன்பு வச்சிருந்தாரு. ஆண்டவர் அவரை என்ன சொல்றாரு? சிநேகிதனே தான் கூப்பிடுறாரு. ஒரு சிநேகிதன் பேசுறது போல பேசுறாரு. அப்படி அன்பு கொடுத்ததுனால ஆண்டவர் அவர் என்ன செய்தாரு இல்லையா? வல்லமையோடு பிரகாசிக்கிற சூரியனை போல பிரகாசிக்க வச்சார். அவர் எடுத்துக்கிட்ட ஒரு குட் ப்ராஃபட். ஃபர்ஸ்ட் 5 ஆகமத்தையும் ஆண்டவர் அவரை வச்சுதான் என்ன செய்தாரு? எழுதினாரு. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த கர்த்தர் பயன்படுத்தினாரு இல்லையா? நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே போகலாம் மோசையை பத்தி. அதுல நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம ஆஃபீஸ்ல எல்லாம் வேலை செய்தோம்னா ஒரு 4 வருஷத்துக்கு பிறகு நல்ல அஃபிஷியல்ல ஃபர்ஸ்ட் கேடர்ல இருக்கவங்களாம் நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். இல்லைன்னா நீங்க உங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்யும்போது நீங்க யோசிச்சா தெரியும், எப்படா இது டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு அடுத்த ஊரை பார்த்து 1 வருஷம் 2 வருஷம் 3 நாள் ஆகும்போது தாங்கவே மண்டை பிடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஏசப்பா எப்படியாவது ஒரு ப்ரமோஷனை தந்து, இல்லைன்னா சும்மா ஒரு டிரான்ஸ்ஃபரையா தந்து இங்கேருந்து இப்போ என்ன செய்திருங்க, மாற்றி கொண்டு போயிருங்க. ஏன்னா இருக்கவங்க டார்ச்சரு தாங்க முடியல, அப்படிதான் இருக்கும். ஆனால் லட்சக்கணக்கான மக்களை அவ்வளவு அழகாக நடத்துகிறார் என்றால் அவர் தேவனிடத்தில் இருந்ததை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல என்ன செய்ய கடவுள்கள்? பிரகாசிக்க கடவுள். நீங்க நல்லா ஷைன் பண்ணணும்னா, நாம் நல்ல ஆண்டவருக்காக பிரகாசிக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய ஒண்ணு, தேவனிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? அன்பு. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம், அது அவ்வளோ அருமையா இருக்கு. நீங்க யாத்திராகமும் உபாகமும் 34வது அதிகாரம், உபாகமும் 34வது அதிகாரம் 10லிருந்து 12 வரைக்கும் வாசிக்கலாம். எகிப்து தேசத்திலே அவருடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவருடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரதியட்சயமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளம்பும். கர்த்தரை முகமுகமா தரிசித்த
இவரை போல ஆண்டவர் எகிப்துல செய்த கிரியா இருக்கட்டும், வனாந்தரத்துல செய்த கிரியையா இருக்கட்டும், அவரை கொண்டு தேவன் நடப்பித்த பலத்தை செய்யற எல்லாத்தையும் பார்த்தா மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்யறதில்லை, எழுப்பினதில்லை. தேவனோடு முகமுகமாய் பேசின அந்த மோசையை போல ஒருவரை எழுப்பினதில்லை. ஹல்லேலூயா. அப்ப அந்த அளவுக்கு மோசையை ஆண்டவர் என்ன செய்துட்டாரு, எக்ஸால்ட் பண்ண. இன்னைக்கு நாம் உண்மையாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவோம் என்றால் நம்முடைய உயர்வையும் நம்முடைய பிரகாசத்தையும் தடுக்க யாராலும் முடியாது. ஹல்லேலூயா. நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு கண்டிஷன், அவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும், அன்பு கூற வேண்டும். அடுத்து ஒரு பகுதியை வாசிக்கலாம் பாருங்க. உபாகமம் 7வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம். ஆகையால் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு உடன்படிக்கையே ஒரு நாள் 2 நாள் அல்ல, எத்தனை தலைமுறையா, 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையை காக்கிறதுக்கு அவர் உண்மையும் தயவும் உள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கு? தம்மில் அன்பு கூர்ந்து. அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் பண்ணுகிற உடன்படிக்கையை அவர் எப்போ வரைக்கும் காப்பாரா? 1000 தலைமுறை வரைக்கும். இன்னைக்கு நீங்க கர்த்தரிடத்துல அன்பு கூர்ந்தா, நாம் கர்த்தரிடத்துல அன்பு கூர்ந்தா, அவருடைய வருகை தாமதிக்குமானால் எத்தனை தலைமுறைகளாலும் அவர்களுக்கு தேவன் தயவு பாராட்ட வரவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் சிநேகிதனான ஆபிரகாமே இல்லையா, ஆபிரகாமின் சந்ததியே அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிக்கிடலாம், ஜீசஸ் எனக்கு ஃப்ரெண்டு, ஆண்டவர் தேடப்பட மாட்டாங்க. நாங்க ஒரு தடவை ஒரு ஆரம்ப காலத்துல ஒரு தடவை மீட் பண்ணோம். உடனே அவர் எனக்கு அவரு ரொம்ப ஃப்ரெண்டுனாரு, மொட்டையா ஒண்ணுமே சொல்லாம. யார் சொல்றாரு, ஜீசஸ் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, ஆனா செய்யறது எல்லாமே அவருக்கு அகெயின்ஸ்டா. ஆனா சொல்லும்போது ஜீசஸ் எனக்கு ஃப்ரெண்டு, இப்படி எல்லாரும் ஈஸியா சொல்லிக்கிடலாம். ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும், என் ஃப்ரெண்டு. ஹல்லேலூயா. என் சிநேகிதனான ஆபிரகாமே சொல்றாரு. அந்த அளவுக்கு ஆபிரகாம் ஆண்டவரோடு என்ன செய்தாரு, ஒரு சிநேகிதனை போல பழகினார். வசனம் அழகா இருக்கு. ஆபிரகாம் கர்த்தருடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தார். அதாவது ஒரு தடவை ஆண்டவர் மீட் பண்ணிட்டு போனா, இப்போ நம்மளாம் நினைப்போம்ல, நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க நம்ம ஃப்ரெண்டு எப்படா எடுத்தாலும் வருவாங்கன்னு சொல்லிட்டா போதும் இல்லையா, அப்படியே தலை கால் தெரியாதுமோ இல்லையா. யாராவது நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க வீட்டுக்கு வரான்னு சொல்லிட்டா நமக்கு ஒன்றும் ஓடாது, அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதாவது வேண்டாதவங்க வராங்கன்னா இல்லையா, அது வேற மாதிரி இருக்கும் இல்லையா. அப்போ ஆபிரகாம் ஆண்டவரை ரொம்ப நேசிச்சாரு, அதனால அது போட்டிருக்கு. அவருடைய நாளைக்கான ஆசை, ஆண்டவர் அடுத்து எப்போ என்ன விசிட் பண்ண வருவார், எப்போ என்ன விசிட் பண்ண வருவார், எப்போ என்ன விசிட் பண்ண வருவார், அப்படிக்கான ஆசையா இருந்தார். அவரோட அவ்வளோ ஃப்ரெண்டா இருந்தாரு, ஆண்டவரை அவ்வளவாய் நேசித்தாரு. அந்த நேசித்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு நாள் 2 நாள் அல்ல, 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் பாராட்டினார். ஹல்லேலூயா. அர்ச்சனர் ஆபிரகாம் தனியாக தான் அழைச்சாரு, நீ பார்க்குற தேசம் முழுக்க உனக்கு நான் தருவேன் சொல்லி உடன்படிக்கப்படுறாரு. அதில் நம்ம வசனங்கள்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆதியாகமம் 15வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 15:18. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி உள்ள உடன்படிக்கை நிறைய வசனம் இருக்கு. அது அவங்க 12:2 சொல்றாரு, உன்னை பெரிய ஜாதியாக வைக்கிறாரு. அடுத்து உள்ள பார்த்தோன்னா ஆண்டவர் ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கை பண்றாரு. என்ன சொல்லி பண்றாரு, இந்த எகிப்து நதி தொடங்கி ஐபிராத்து நதி வரைக்கும் இல்லையா, நீ பார்க்கிற இந்த தேசம் முழுதும் உனக்கு நான் என்ன தருவேன், சொந்தமா தருவேன். ஆண்டவர் இப்ப நம்ம பார்த்தோம், நேசிக்கிறவர்களுக்கு அவர் உடன்படிக்கையை காக்கிற தெய்வம். சொன்ன மாதிரி தேசத்தை கொடுத்தாரு. ஆனா பாத்தீங்கன்னா யாக்கோபு போய் பதானாரம்ல இருந்துட்டாரு. சப்போஸ் யாக்கோபு அப்படியே அங்க இருந்துட்டாருன்னா அந்த உடன்படிக்கை நிறைவேறுமா? நிறைவேறு. அதனால ஆண்டவர் சொன்னாரு, யாக்கோபே
இது உன் இடம் இல்லை. நான் ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணேன், உனக்கு நான் ஞாபகப்படுத்தினேன், அந்த தேசத்துக்கு நீ என்ன செய்வா, திரும்பி வா. வர வச்ச பரிவாரங்களோடு திரும்பி வர வச்ச. அடுத்து பார்த்தீங்கன்னா யோசேப்புடைய காலத்துல இஸ்ரவேலர் எல்லாம் யாக்கோபு எல்லாரும் எங்க போயிட்டாங்க, எகிப்துக்கு போயிட்டாங்க. எகிப்திலேயே இருந்து அங்கேயே பழகி அங்கேயே வாழ்ந்து அதுவும் அவருடைய தேசம் மாதிரி போயிட்டாங்க. ஆனால் அவர்களெல்லாம் மறந்தாலும் ஆண்டவர் உடன்படிக்கை என்ன செய்யவில்லை, மறக்கவே இல்லை. ஆபிரகாமோடு கர்த்தர் பண்ணின உடன்படிக்கை ஆண்டவர் நினைவு கூர்ந்து 430 வருஷம் கழித்த பிறகு அவர்கள் மீண்டும் அதே அந்த உடன்படிக்கை பண்ணின அந்த தேசத்துக்கே கொண்டு வந்து சேர்த்தார். ஹல்லேலூயா. மீண்டும் பார்த்தீங்கன்னா தேசம் ரெண்டாக பிரிந்தது. இஸ்ரவேல் யூதா என்று பிரிந்தது. நீங்க பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசன புத்தகங்களை வாசிக்கும் போது இஸ்ரவேல் நீங்க வாசித்தாலும் சமாரியான்னு வாசித்தாலும் அது ஒண்ணுதான் இல்லையா, யூதான்னு வாசித்தாலும் இல்லையா, தெற்கு ராஜ்யம் வாசித்தாலும் அதுவும் ஒண்ணுதான். அப்போ பிரிக்கப்பட்டு எந்த தேசம் திரும்ப என்ன செய்யப்பட்டது இல்லையா, அடிமைகள் என்ன செய்யப்பட்டாங்க, அந்த தேசம் கைப்பற்றப்பட்டது, எல்லாம் அப்படியே ஸ்கேட்டடா போயிட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் உடன்படிக்கை நினைவு கூர்ந்து பாபிலோன்ல இருந்து திரும்ப ஆண்டவர் என்ன செய்தாரு, ஒரு காலத்துல எல்லாம் போயிட்டாங்க, வாஷ் அவுட்ங்கிற மாதிரி ஆச்சுது. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து பாபிலோன்ல போன சிறையிருப்புல இருந்து 70 வருஷம் கழித்து மீண்டும் அதே தேசத்துக்கு என்ன செய்தார், கொண்டு வந்தார். திரும்பவும் பார்த்தீங்கன்னா இயேசுனுடைய காலத்துக்கு பிறகு இஸ்ரவேலர் ஏராள துன்பங்களை சந்திச்சாங்க. ஒரு காலத்துல உலகத்தினுடைய எல்லா பகுதிகளுக்கும் என்ன செய்துட்டாங்க, சிதறப்பட்டாங்க, பயங்கர கொடுமைகளை அனுபவித்தாங்க, சிதறப்பட்டாங்க. தேசமே வரைபடத்துல இல்லாத ஒரு நிலைமை. அப்போதான் அங்க வந்து கொச்சின்ல கூட இல்லையா எத்தனையோ யூத குடும்பங்கள் இருந்திருக்காங்க. இன்னைக்கும் அவங்களுடைய தேவாலயம் அங்க இருக்குது. அப்படி உலகத்தினுடைய எல்லா நாடுகளுக்கும் சிதறப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையை காக்கிற உண்மையுள்ள தெய்வம். அவர் ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார். அவரோடு பண்ணின உடன்படிக்கை கர்த்தர் நினைவு கூர்ந்ததுனால 1948 மே 14 மீண்டும் இஸ்ரவேல் தேசம் துளிர்க்கும்படி தேவன் செய்தார். ஹல்லேலூயா. அந்த ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். அவர் இன்னும் ஒரு நாள் கூட ஒரு நாடு மாறி போச்சுன்னா அதுக்கு பிறகு அது அவங்களுக்கு திரும்ப கிடைத்ததில்லை. ஒரு லாங்குவேஜ் அப்படியே ஸ்கேட்டடானா அது திரும்பியும் பேசப்பட்டதில்லை. ஆனால் இன்றும் அந்த தேசமா இருக்கட்டும், அந்த மொழியா இருக்கட்டும், அது அப்படியே இருக்கு. ஹல்லேலூயா. இது தேவன் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையினுடைய நிலை. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜெனரேஷன் இப்போ பிள்ளைங்கள்லாம் வெளிய நாடுகளில் போயிருக்காங்க. அடுத்து ஒரு ஜெனரேஷன் வரும்போது பாதி தமிழ் தெரியும், பாதி என்ன செய்யாது, தெரியாது. இங்கே அவங்க உட்காந்துருக்காங்க, அவங்களுடைய பேரை ஸ்டேட்ஸில் இருந்தாங்க, நல்லா தெரியும். சின்னவன் இங்கே வந்து இன்னும் கேட்பான், பாட்டி உளுந்த வடை, உளுந்த வடை, அந்த உளுந்துனா கீழே உளுந்த வடையை வீட்டில் இது பேர் உளுந்து. பாஸ்டர் அம்மா என்ன கேட்பான், நீங்கள் பாஸ்டர் அம்மா, பாஸ்டருக்கு அம்மாவா? அப்போ பாஸ்டர் அம்மாவோட ரொம்ப தமிழ் ஒன்று உலக கேட்டுட்டு இருப்பான். அது இன்னொரு ஜெனரேஷன் போச்சுன்னா அவங்களுக்கு இந்த தமிழ் என்ன செய்யாது, தெரியாம போயிடும். ஆனால் எத்தனை வருடங்கள் ஆனாலும் மீண்டும் மாறாத அளவு ஒரு ஆண்டவர் வந்து உடன்படிக்கை எப்படி காக்கிறார் பாத்தீங்களா? யாருக்கு தேவன் காக்கிறார்? தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு 1000 தலைமுறைக்கும் உடன்படிக்கையை காக்கின்ற உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. உங்களோட கூட ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணினாருன்னா, உங்கள்கிட்ட ஒரு வாட்சுக்கு தத்துவம் கொடுத்தாருன்னா நீங்க ஐயோ நடக்கவே இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க. சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. அவர் உடன்படிக்கை காக்கிறார். ஆனா ஒண்ணே ஒண்ணு நம்ம செய்யணும். எப்ப காப்பாரு? ஆபிரகாம் அதை ஆண்டவரோடு உள்ள சிநேகிதத்தை கடைசி வரைக்கும் காத்துக்கொண்டார். ஆபிரகாமுக்கு ஆண்டவருக்குள்ள ரிலேஷன்ஷிப்ல ஒரு சின்ன பிளவு கூட வரவே இல்லை. கடைசி வரைக்கும் காத்துக்கொண்டார். ஆண்டவர் அவருக்காக பண்ணின உடன்படிக்கை இன்று வரையும் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அற்புதமான ஆண்டவர். நம்ம அவரை நேசித்தால் நமக்காக அவர் உடன்படிக்கையை காப்பார். இன்னொரு ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். உபாகமம் 30வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 30:20. கர்த்தர் உன்
ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டு கொடுத்த குடியிருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்தார். அவரை பற்றி கொள்வாயானால் அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமான. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை ஆண்டவர் அந்த தேசத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறவர். அதே வேளையில அவர் ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். இப்ப நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா, நான் இது என்னுடைய இதுல இருந்து சொல்றேன், வசனமும் அதுக்கு ஆமேன் என்று சொல்லும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு இடத்துல நீங்க குடியிருக்கீங்க, இந்த இடம் எனக்கு சுதந்திரமாகணும், இல்லை இந்த பகுதியில் எனக்கு சுதந்திரமா ஒரு பூமி ஒன்று நீங்க கேளுங்க. ஆண்டவரே உங்களுக்கு அன்பு பொருள்களுக்கு நீ சுதந்திரிக்கும்படி செய்வேன்னு சொல்லியிருக்கீங்களே, எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. கேட்கலாமா கேட்கக்கூடாதா? கேட்கலாம். செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். ஹல்லேலூயா. அடுத்து அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் சுதந்திரிக்க பண்ணுகிறவர். அதே வேளையில அவர் ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். ஹல்லேலூயா. நீ விசுவாசிங்க, நம்ம உண்மையா அன்பு கூர்ந்தா ஆண்டவர் செய்வார். நான் ஒரு சின்ன இதை சொல்ல விரும்புகிறேன். மாலயத்தினுடைய வேலை பிளான் பண்ணிட்டு இருந்தப்போ, இடம் வாங்கி கட்டட பிளான் பண்ணிட்டு இருந்தப்போ பாஸ்டர் சொன்னாங்க 2 ஃப்ளோராக தான் கண்டிப்பாக போடணும். ஏன்னா நமக்கு இடம் குறைவு. 5 சென்ட்ல கீழே கட்டிட்டோம்னா பேப்டிசம் டேங்க் இதெல்லாம் போனால் நமக்கு இடம் பார்த்தாது. கீழே எல்லாத்தையும் விட்டுட்டு மேலே போடணும். அப்போ சிலவங்க மேலேனா நமக்கு அவ்வளோ அமௌண்ட்டு, நமக்கு ரொம்ப கஷ்டம். இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு தம்பி நான் அடிக்கடி நினைவு கொள்வேன், சிஐடியில் படிச்சுட்டு இருந்தான். அப்போ நான் சொன்னேன், இல்லைம்மா நம்ம மேலெல்லாம் போட்டால் நிறைய செலவாகும்ல, கீழே கட்டினா கூட பரவாயில்லையோன்னு தோணுது அப்படின்னோடனே அவன் சிரிக்காம ரொம்ப சீரியஸ், ஆமாம் ஆண்டவர் ரொம்ப பாவம் தான், அவரை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது. எனக்கு அப்படியே மூங்கி அடிச்சது மாதிரி இருந்தது. சாரிடா, அப்படி நினைச்சிருக்கவே கூடாது. ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், பூமி அதன் நிறைவும் அவருடையது. நாமே அவர் ஐயோ போனோம், அவருக்கு ஏதோ இறக்கப்பட்டு எல்லாம் சொல்ற மாதிரி செய்வோம். இல்லை ஆண்டவரை நீங்க செய்வீங்க. விசுவாசத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? கனப்படுகிறார். நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தால் நம்மை சுதந்திரிக்க செய்கிற ஆண்டவர். ஒருவேளை நீங்க வாடகை வீட்டுல இருந்து கஷ்டப்பட்டா கேளுங்க, ஆண்டவரே அன்பு கூர்ந்து ஒருத்த ஆபிரகாமுக்கு ஒரு தேசத்தை கொடுத்தீங்க, நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு சுதந்திரிக்கிற ஒரு பூமி தாங்கன்னு கேளுங்க, கர்த்தர் தருவார்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அதே வேளையில் அவர் ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். நீங்க தானியேலை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். 12:13. தானியேல் 12வது அதிகாரம் 13. நீயுமென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, நீ இளைப்பாறிக் கொண்டிரு, நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜீவன், இந்த உலகத்துக்குள்ள ஜீவனை தருகிறவர், நித்திய ஜீவனை தருகிறவர். தானியேல்ட்ட பாருங்க, ஒரு நம்ம போய் சொல்லணும், போமா பேரஸ்டுக்கு அப்புறமே வா அப்படின்னு சொல்ற மாதிரி ஆண்டவர் தூதன் சொல்றாரு இல்லையா, தானியேல் போ, முடி மட்டும் நீ இளைப்பாறி கொண்டிருந்து நாட்களின் விதத்துல எரிச்சு வா இல்லையா, ஒரு சுதந்திரத்திற்கு எழுந்து. தானியேல் தேவனை மிகவும் நேசிக்கிறவர். என்னதான் நடந்தா என்ன தனக்கு எதிராக வந்தாலும் அவருக்கு கவலையே கிடையாது. தினமும் 3 வேளை கர்த்தரை நோக்கி என்ன செய்தார்? ஜெபம் செய்தார். எதை காட்டுது? தேவனோடு உள்ள ஒரு அன்பு. அவர்கிட்ட போய் அன்பை வெளிப்படுத்துக்க ஒவ்வொரு நாள் 3 தடவை ஓடி போனார். போய் தேவ சமூகத்துல காத்திருந்து ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னார். அந்த அன்பு, தானியேல் தேவன் மேல் வைத்த அன்பு, அவர் பார்த்தீங்கன்னா நல்ல வயது வரைக்கும் ஆண்டவர் ஆச்சரியமா நடத்தினாரு. இந்த ஜீவன் மட்டும் இல்ல, ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்கும் தானியேலுக்கு அன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? வாக்கு கொடுக்கிறார். அப்ப அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். ஹல்லேலூயா. ஒரு அற்புதமான ஆண்டவர். அந்த வாழ்வுல ஆண்டவர் நமக்கு நன்மையில செய்யணும்னா ஒவ்வொரு நாளும் நீங்க காலையில எழுந்து ஜெபிக்கும் போது நீங்க சொல்லுங்க, ஜீசஸ் ஐ லவ் யூ, இல்லையா, காட் ஐ லவ் யூ, ஹோலி ஸ்பிரிட் ஐ லவ் யூ சொல்லுங்க. ஆண்டவரே உங்களை நேசிக்கிறேன், இயேசுவா உங்களை நேசிக்கிறேன், தேவனே உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. யாருக்குனாம போய் அன்புன்னு சொல்லிட்டு இல்லையா நோஸ்கட் பண்ணிட்டு திரும்பி வந்திருக்கிற அனுபவங்கள்லாம் இருந்திருக்கும்.
மனித அன்பு அப்படி செல்வர்கள் ஏமாற்றி அனுப்பிடும். ஆனா ஆண்டவருடைய அன்பு அப்படி கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. அவரை நேசிக்கிறவர்களுக்கு அவர் செய்கிற செயல்கள் ரொம்ப ஆச்சரியமானவைகள். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போய் சொல்லி பாருங்க, நீங்க ஒருத்தர் முன்னாடி நிக்க வேண்டிய தேவையே இருக்காது. ஆண்டவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். அதனால ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல பாஸ்டர் கொடுத்த கர்த்தருடைய வார்த்தை வாசிப்போம். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். அஞ்சியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறதுன்னு அறிந்து. நீங்க ஆண்டவரிடத்துல அன்பு கொண்டா, நாம் ஆண்டவரிடத்துல அன்பு கொண்டா நமக்கு நடக்கிறது எல்லாமே நன்மைக்காகவே இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய எக்ஸாம்பிள் சொன்னாங்க. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்ல விரும்புறேன். பவுலும் அவரை சேர்ந்தவங்களும் கப்பல்ல பிரயாணம் பண்ணி போறாங்க. பயங்கர காற்று அடிச்சா நல்லதா? அது நன்மை மாதிரியே தெரியுது. என்ன ஆண்டவரே, காற்றுல இப்படி அடிக்குது ஆண்டவரே, அப்படிதான் சொல்லியிருப்பாங்க இல்லையா? காற்று கொந்தளிக்குது பயங்கர, கடைசியில கப்பல்லாம் உடஞ்சி போச்சு. அது நன்மையா? அதுவும் பார்த்தா நன்மை மாதிரி தெரியல. கடைசி ஒரு கரையில போய் ஒதுங்கிட்டாங்க. அந்த தீவு ஒரு பயங்கர குளிர். எல்லாரும் உட்காந்து விறகு போட்டு சுத்தி உட்காந்து குளிர் கஞ்சிட்டு இருக்காங்க. பவுல் அங்க என்ன செய்யறாரு? குளிர் காய உட்காந்துருக்காரு. திடீர்னு ஒரு பாம்பு ஒரு கையில என்ன செஞ்சுட்டு கடிச்சிட்டு, அப்படி கடிச்சு எப்படி பாம்பு தோங்குது? எல்லாம் நன்மைக்காகவே அப்படின்னு தோணுமா? ஆனா பவுலுக்கு தோணுச்சு இல்லையா? நமக்கெல்லாம் சின்ன தீங்கு வந்துட்டா போதும், எனக்கே எப்படி நடக்குது, இந்த தொட்டாச்சி நீங்க மாதிரி எனக்கே எப்படி வருது இல்லையா? அவரு அப்படி ஒண்ணு சொல்ல இப்படின்னு உதறினாரு, அவ்வளவுதான் இல்லையா? இப்ப சொல்ல ஈஸியா இருக்கு, அடிச்சதுல தெரியும் இல்லையா? எப்படினாரு அது உடனே என்ன செய்துட்டு தீவுல விழுந்துட்டு. உடனே இந்த தீவை எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ இவருக்கு என்ன நடக்க போகுது? கொஞ்ச நேரத்துல அதுக்கு அடிச்ச பாம்பு சாதாரண பாம்பு இல்ல, பயங்கர விஷமுள்ள பாம்பு. கொஞ்ச நேரத்துல இவர் வாயில இருந்து நுர தள்ளி கீழே விழுந்து என்ன செய்திருவாரு? செத்து போயிடுவாரு. அப்படி இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவருக்கு ஒண்ணுமே ஆகல. உடனே அவங்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம் ஆயிடுது. ஐயோ, இவர் எவ்வளவு பெரிய ஏதோ ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் வந்துட்டாங்க. அப்போ அந்த இடத்துல பாம்பு கடிச்சது நன்மைக்கா தீமைக்கா? நன்மைக்கு. பாத்தீங்கன்னா அந்த தீவிர முழுக்க இப்போ அவளே அப்படி ஸ்பெஷலா பாக்குறாங்க. அப்படியே ஒரு காட் மாதிரி பாக்குறாங்க. அவர் இல்ல, நான் காடெல்லாம் இல்லை, நான் மனுஷன் தான் இல்லையா? எனக்கு கூட ஆண்டவர் இருந்து எனக்கு இதை செய்தாருன்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் காஸ்பல் சுவிசேஷத்தை சொல்றாரு. அந்த முழு தீவாரும் கர்த்தரிடத்துல திரும்பினாங்க. ஹல்லேலூயா. அந்த பாம்பு கடித்தது தீமைக்கல்ல, அது நன்மைக்காகவே. ஹல்லேலூயா. ஒரு தாவீது பாருங்க, ஒரு கோலியாத்து முன்னாடி போய் நிற்கிறாரு. கோலியாத்து பார்த்து தூஷிக்கிறான். ஒரு சின்ன பொடியன் இல்லையா? அந்த தாவீதை போட்டு சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ள ஒரு பெரிய போர் வீரன், அவரு குட்டியோட அழகா நின்றுட்டு இருக்காரு. இவர் பார்த்தோன்னே நீ எல்லாம் ஏன்டா தனிப்பாரு அப்படிங்கிற மாதிரி கோலியாத்து கேட்கிறாரு. அது தாவீதுக்கு தீவு எப்படி இருந்துச்சு? பயங்கர பெரிய கஷ்டமான விஷயம் தான். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல கோலியாத்தை தாவீது மூலமா ஜெயிக்க வைத்தார். அந்த ஒரு இன்சிடென்ட் அந்த இஸ்ரேல் தேசம் முழுவதும் தாவீதை பற்றி பிரபலப்படுத்துவதற்காக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. ஒரு கோலியாத்தை தாவீது ஃபேஸ் பண்ணலைன்னா இந்த தாவீதை பத்தி இஸ்ரவேலுக்கு இந்த அளவுக்கு என்ன செய்யாது தெரிஞ்சிருக்காரு. மறைந்திருந்த ஒரு மனுஷன். அதனால ஒரு கோலியாத்தை ஃபேஸ் பண்ண வச்சு முழு இஸ்ரவேலுக்கும் ஒரு தாவீது என்ற தேவ மனுஷன் இருக்கிறார் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இந்த வாழ்வில வருகிற கோலியாத்தா இருக்கட்டும், ஒரு சர்ப்பமான ஒரு தீமையா இருக்கட்டும், என்ன தீமை நடந்தாலும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தார். நீங்கள் அவரை நேசித்தார், நாம் அவரை நேசித்தார், நம்முடைய தீமைகளை தேவன் நன்மையாக முடியப்பட்டுள்ளார். ஹல்லேலூயா. அப்ப அவரிடத்துல அன்பு கூறுவர்களுக்கு எல்லாமே என்னதான் நன்மை கேட்கிறார். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவில்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, நமக்கோ
தேவன் அவைகளை தமது ஆவியினாலே அவர் தம்முடைய ஆவியினால் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நாம் அவரை நேசிப்போம் என்றால் ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மையை நம்ம ஒருவேளை இப்ப நம்ம கண்ணுக்கு என்ன செய்யாது, தெரியாது. நம்ம காது என்ன செய்திருக்காது, அந்த நன்மை பத்தி எந்த கேள்வியும் என்ன செய்திருக்காது, பட்டிருக்காது. நமக்கு அது மனசுல கூட என்ன செய்திருக்காது, தோணுங்க. இப்பெல்லாம் நீங்க கேட்ட சொல்ல இப்படிலாம் நடக்கும்னு நான் கனவுல கூட என்ன செய்யல, என் அண்ணன் இப்படிலாம் செஞ்சிருவா, எனக்கெல்லாம் நடத்த நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கணும்னு சொல்லுவோம். நம்ம நினைச்சிருக்கே மாட்டோம். ஆனால் நம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு நாம் ஆண்டவரை உண்மையாய் நேசிப்போம் என்றால் அவர் நமக்காக பண்ணி வைத்திருக்கிற நன்மை நமக்கு தெரியாது, நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம், நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம், நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். அவ்வளோ பெரிய நன்மைகளை நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. என்பது மட்டுமல்ல, இது பரலோக ராஜ்யத்தையும் குறிக்கிறது. நம்ம அதை பார்க்கல, ஆனால் நம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு அவர் அதை என்ன செய்திருக்கிறார், நமக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அதை முன்னாடி ஒரு நாள் மெசேஜ் கொடுக்கும்போது சொன்னாங்க, தேவன் அன்பு கூறுகிற எல்லாருக்காகவும் பரலோக ராஜ்யம் இல்லை, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்காக அந்த பரலோக ராஜ்யம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரையும் தான் நேசிக்கிறார். எல்லாரையும் நேசிக்கிறதுக்காக எல்லாத்தையும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போனா என்ன ஆகுறது, இல்லையா? இல்லையா? எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஆனால் யார் அவரிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்காகத்தான் ஆண்டவர் அந்த பரலோக ராஜ்யத்தை ஆயத்தப்படுகிறார். ஒரு 2 எழுத்து, அதனாலதான் வசனம் போட்டுக்கு ஒரு எழுத்து, ஒரு எழுத்தினுடைய உறுப்புல கூட ஒரு மீனிங் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நாம் அவரை நேசிக்கிறோம் என்றால் அவர் நமக்கு ஒரு பெரிய பரம ராஜ்யத்தை, ஹல்லேலூயா, நம்ம கண் காணல, ஆனா நம்ம ஆவியில வெளிப்படுத்திருக்கார், நமக்கு உருவாக்கி வச்சிருக்காரு. அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலையும் நீங்க உண்மையா அவரை நேசிச்சீங்கன்னா நீங்க நினைச்சு பார்க்காத நன்மைகளை தேவன் உங்களுக்கு என்ன செய்வார். ஒரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம், மத்தேயு 19வது அதிகாரம் 27லிருந்து 29 வரைக்கும் வாசிக்கலாமே. மத்தேயு 19வது அதிகாரம் 20. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். அதற்கு இயேசு, மறுஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் வீற்றிருக்கும் போது நீங்களும் வீற்றிருப்பீர்கள் என்று சொல்லுகிறேன். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரியாவது, சகோதரியாவது, தகப்பனையாவது, தாயாவது, மனைவியாவது, பிள்ளைகளாவது சுதந்திரத்துக் கொள்ளும். இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் உங்களை நேசிச்சு உங்கள்கிட்ட அன்பு பாராட்டி நாங்க உங்க பின்னாடி வந்துட்டோம். எதிர்க்கு ஒரு பெரிய கொஸ்டின், ஆண்டவரே நாங்கள் உங்களை நேசிச்சு இல்லையா சீஷன் ஆனால் சும்மா ஆக முடியுமா, இல்லையா? ஆண்டவர் மேலே அன்பு வச்சுதான் அவரை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு, அவர் மேலே ரொம்ப அன்பு, அதனால அவர் கூடவே இருக்கிறதுக்கு ஓடி வந்துட்டாங்க, இல்லையா? சீஷர்கள் ஆண்டவர் தெரிஞ்செடுத்துக்கிட்டா இவங்களும் வந்துட்டாங்க. அப்போ பேதுரு கேட்கறாங்க, நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, நாங்கள் உங்களை ரொம்ப நேசிக்கிறோமே, எங்களுக்கு நீங்கள் என்ன தருவீங்க? இல்லையா? எனக்கு கொஸ்டின் காரியமான கொஸ்டின் தான், இல்லையா? கேட்கலாமா கேட்கக்கூடாதா? கேட்க வேண்டிய கொஸ்டின் தான், இல்லையா? கேட்டுட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நீங்க தேடி என்னிடத்துல அன்பு கூர்ந்து வந்த உங்களுக்கு மறுஜென்ம காலத்துல நீங்க என்னோட கூட சிங்காசனத்துல என்ன செய்வீங்க, வீற்றிருப்பீங்க. அது மட்டும் அல்ல, நீங்க எதெல்லாம் விட்டுட்டு வந்தீங்களோ அது 100 தனியா என்ன செய்வீங்க, அடைவீர்கள் சொன்னார். பெற்றாங்களா பெரிய பாருங்க, ஒரு பிரசங்கம் பண்ணாரு, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் என்ன செய்தாங்க, கர்த்தரை ஏற்றுக்கொண்டு. ஒரு ஆயனை செத்து போயிட்டான், பேதுரு போய் அவனை ஜெபம் பண்றாரு, உயிரோட என்ன செய்யறாரு, எழுதி வர, இல்லையா? பேதுரு யோவான் போகும்போது தேவாலயத்துக்குள்ள போகும்போது சப்பானி உட்கார்ந்துருக்கிறான், எழுந்து நடன்னு சொன்னாங்க, அவன் என்ன செய்தாரு, நடந்தா. ஒரு தபித்தா இறந்து போயிட்டா, பேதுரு போனாரு, இல்லையா? தபித்தாரே எழுந்துருன்னு சொன்னாரு, அவன் என்ன செய்தார், எழுப்பின. சிறைச்சாலையில் அடைக்க வச்சிருந்தாங்க, தூதன் வந்து அவர் விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தார். ஆண்டவர் பேதுருக்காக செய்ததும் பேதுருடைய வாழ்வுல நடந்தது அற்புதங்களையும் பார்த்தார். அதெல்லாம் அவர் நினைக்காது நினைச்சு பார்த்தாரா, இப்படி எல்லாம் நடக்கும்.
அவருடைய வஸ்திரத்தினுடைய தொங்கலை தொட்டு ஒருத்தர் சுகமாவான்லாம் அவர் நினைச்சாரு. கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாரு, நினைச்சிருக்க மாட்டாரு. ஆனால் ஏற்ற வேலை வந்த போது பேதுருவை ஆண்டவர் அவ்வளவு தூரம் பயன்படுத்தினார். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் ஆண்டவர் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்து நேசித்தார். இந்த வாழ்வில எதையாவது நீங்க விட்டுட்டு வந்தீங்கன்னா, ஆண்டவரை தேடி இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்களை ஒரு நாள் ஆண்டவர் யாருக்கும் கடனாளியே கிடையாது. மனுஷங்கன்னா அன்புக்கு கடனாளியா மாறி போல. இவ்வளோ அன்பு பாராட்டினேன், அதுக்கு துளி கூட அவங்க ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கவே நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் யாருக்கும் கடனாளியே அல்லவே அல்ல. ஹல்லேலூயா. அப்படி அன்பு கூறுகிறவர்கள் எதை விட்டாலும் 100 தனியாக மீண்டும் பெற்றுக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். 2 வசனத்தை 1 யோவான் 5வது அதிகாரம். நம்ம அவரிடத்தில் அன்பு கூறுவது என்றால் என்ன? நம்ம ஒரு நேசிக்கிறோம் என்பதற்கு 1 யோவான் 5வது அதிகாரம் 3வது வசனம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வது அவரிடத்தில் அன்பு. ஆண்டவரே உங்களை நேசிக்கிறேன், உங்களை நேசிக்கிறேன், உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க, வாயிலும் சொல்லணும். அதே வேளையில அவர் சொன்ன கட்டளைகளை கற்பனைகளை நாம் கை கொள்வோம் என்றால் அதுதான் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவதனுடைய வெளிப்பாடு. ஹல்லேலூயா. ஒரே ஒரு பிரேயர், எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்து 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 5வது வசனம். அது ஒரு பிரேயர், நம்ம எல்லாரும் சேர்ந்தே சொல்ல போறோம். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 5வது வசனம். வசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். கர்த்தர் எங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. என்னுடைய இருதயத்தை அப்படி வாசிக்கலாம். கர்த்தாவே, நீர் என் இருதயத்தை உம்மை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவீராக. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம்முடைய இருதயங்கள்ல, அது ரோமர் 5:5 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் அன்பு நம்ம இருதயத்தில் என்ன பண்ணதான் ஊற்றப்படுது. அப்படியே நம்ம எழுந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம அவரை நேசிக்கிறோம் என்றால் அது நம்முடைய செயல்களிலே வெளிப்படட்டும். நாம் ஒருவரை நேசிக்கிறோம் என்றால் நம்முடைய வார்த்தை, நம்முடைய டீலிங்ஸ் அதெல்லாம் அப்படியே வெளிப்படும். ஆண்டவர் லாசரு மேல அன்பா இருந்தார். ஜனங்களே சொன்னாங்க, அவர் எவ்வளவா அவனை நேசித்தார், அந்த குடும்பம் அவரை நேசித்தது, அது எல்லாருக்கும் ஊருக்கே தெரியும். ஏனென்றால் அவருடைய செயல், அவர்கள் ஆண்டவர்களிடத்துல பாராட்டின அன்பை எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஹல்லேலூயா. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவர் செய்கிறது ரொம்ப ஆச்சரியமானது. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல பிரகாசிப்பார்கள். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவர் பண்ணின உடன்படிக்கையை 1000 தலைமுறை ஆனாலும் காக்கின்ற உண்மை உள்ள தெய்வம். உங்களோட உடன்படிக்கை ஆண்டவர் ஒண்ணு சொல்லியிருந்தாருன்னா, சூழ்நிலை பார்த்து ஐயோ இது என்ன நெகட்டிவா இருக்குன்னு நினைக்காதீங்க. உங்களிடத்துல பண்ணின நீங்கள் அன்பு கொண்டார், உங்களுக்காக 1000 தலைமுறை ஆனாலும் உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற உண்மையுள்ள தெய்வம். தமிழகத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணது ரொம்ப ஆச்சரியமானது. கண் காணல, நீங்க இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு நன்மையை ஆண்டவர் வாக்கு பண்ணி வைத்திருக்கிறார். உங்களுக்கு நடக்கிறது தீமை போல நினைக்கலாம், நீங்க நினைக்காதீங்க. அவைகள் எல்லாவற்றை தேவன் நன்மையாக முடிவு பண்ணுவார். அல்லது தாவீது ஆண்டவரை சிநேகித்தார். அதனால அவர் சொல்றாரு, உண்மை சிநேகிக்கிறவர்கள் உண்மை களி கூறுவார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவரை நேசிக்கிறவர்களுக்கு அவர் செய்த நன்மைகள் மிக ஆச்சரியமானவைகள். அந்த அன்புக்கு நேராக தேவன் நம்மை வழி நடத்துவாராங்க.